வெற்றி பெறும் பட்சத்துல சட்டமன்றமா நாடாளுமன்றமா அது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அணியை திரட்டிருக்காங்க. அந்த அணியை எப்படி பாக்குறீங்க? தேமுதிக அந்த கூட்டணியை அது அணியெல்லாம் பிணி. யாரோ போனாங்களா தம்பி அங்க? என்ன சொல்லுங்க. அப்புறம் வேற அது பல பிரச்சனைகளை உள்ளடக்கியது. இந்த தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக உறுதியாக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் உரிய பணி செய்வேன். பாஜகவுடைய கூட்டணியில முதல் முறையா நீங்க ஒரு ஆதரவு தெரிவிச்சீங்க. முன்னாள் முதலமைச்சராக ஒரு பெரிய ஒரு ஆதரவை தெரிவிச்சு அவங்க கூட பயணிச்சீங்க. மிக நீண்ட பயணத்திற்காக கடைசியா நீங்க உறுதி செஞ்சிருக்கீங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான கேட்ட தொகுதிகள் கிடைக்கலன்ற இல்ல, அதெல்லாம் அந்த ஆதங்கமெல்லாம் கிடையாது. அந்த ஆதங்கம் எதுவும் மகிழ்ச்சியோடு அவர்கள் பேசினால் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஏனென்றால் தொண்டர்களில் பலத்தை நிரூபிப்பதற்காக பரிச்சாத்தியமாக ஒரு தொகுதி. எங்களுடைய எண்ணம் அண்ணன் சொல்லிட்டாரு, பாரத பிரதமராக மோடிஜி வர வேண்டும், 3ஆம் முறையாக வர வேண்டும். 10 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்திய திருநாட்டை தன்னுடைய நிர்வாக திறமையினால் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். உலக நாடுகளில் இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் மாண்புமிகு பாரத பிரதமருடைய திறமையை, நிர்வாகத்தை பாராட்டி தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உலக தலைவர்களிடத்தில் இன்றைக்கு நன்மதிப்பை பெற்று உலக தலைவர்களிடத்தில் ஒருவராக இன்றைக்கு நரேந்திர மோடி இருக்கிறார்கள். உறுதியாக அதான் எந்த நிர்பந்தம் இல்லைங்க. நாங்க கேட்டோம், உங்கள் விருப்பம். நாங்க சுயேட்சத்தில் நிற்போம். அப்புறம் இன்னொன்னு நான் சொல்லணும். அதாவது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்ற போது மேடையில் அவர்கள் நுழைகின்ற பொழுதே யாரும் மேடையில் பேசக்கூடாது. அன்னைக்கு ஏன்ட்ட அவர் எப்பயுமே ஹார்ட்லெஸ் மைக் கையில் வச்சுட்டே இருப்பார். யாரு? ராமலிங்கம் சார். அவர் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறனால வச்சுட்டே இருப்பாரு. என்னை பேச அழைத்தார்கள். நான் பேசிக் கொண்டு வந்தபோது பாரத பிரதமர் உள்ளே வந்தார். அதாவது பாதுகாப்பு நலன் கருதி அவர் வருகின்ற பொழுது யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா அவர் மேடையில் வரும்போது எல்லா தலைவர்களையும் பார்த்து கும்பிடணும், பார்வையாளர் பார்த்து கும்பிடணும். அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் KP ராமலிங்கம் என்கிட்ட அருகில் அண்ணன் வந்துட்டாரு, பாரத பிரதமர் உள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்ன ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சில தொலைக்காட்சிகளில் அதை திரித்து மைக்கை என்னிடம் பிரிங்கினார்கள் என்று தவறான பயன்படுத்தினார். அது தவறு. அவருக்கு ஹார்ட்லெஸ் மைக்க கையில வச்சிருக்காரு. எப்பயும் அண்ணன் அப்படின்னு சொன்னதுதான். அதை தவறா சில டிவிகள், தொலைக்காட்சிகள் இப்படியெல்லாம் தவறான செய்தியை வெளியிடுகிறன. அது வருந்தத்தக்கது. மூன்றாவது அணியா பாஜக திரட்டி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மாற்றா பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு. இது எப்படி இருக்கும் களத்தில்? இந்த தேர்தல் நான் இந்திய திருநாட்டத்தை யார் ஆள வேண்டும் என்றது 10 ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை தந்த திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதும் சுற்றி வந்துட்டு இருக்காரு. அவர் நல்லாட்சி தருவார் என்று மக்கள் நினைத்து அவர்களாகவே 3ஆம் முறையாக அவர்தான் வர வேண்டும் என்ற ஒரு பொதுவான கருத்து இந்திய அளவில் உருவாகியிருக்கிறது, தமிழ்நாடு உள்பட. இங்கே இருக்க மற்ற கட்சிகள் பற்றி இங்கே பேச்சே கிடையாது. தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் இன்றைக்கு என்ன பாடுபட்டு கொண்டு இருக்கு. அவர் அமைத்தார்கள் இந்தியா கூட்டணி என்று. அது ஆண்டிகள் கூடிய மடமாகத்தானே போய்விட்டது. இப்பொழுது சுற்றுப்பயணம் உங்களை சொல்லிட்டு உங்களுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய சுற்றுப்பயணம் தொடரும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே துணை முதல்வராக இருந்த போது நீட்டு விவகாரத்தெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனீங்க. கடைசி வரைக்கும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கவே இல்லை. இதுவே நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன இல்ல, அது சென்ட்ரல் ஆயிட்டுங்க. அது சென்ட்ரல் ஆயிட்டுல சட்டமாக்கிட்டாங்க. அப்ப நீட்டை இல்ல, அது சட்ட போராட்டம். நாங்கள் நீட்டு விலக்கு அளிப்பதற்கு தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். உறுதியாக அதை பெற்றுத் தருவோம்.